வெல்கம் டு JPF கிச்சன். இன்றைக்கி நம்ம கிரேப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு எக்கை பிரேக் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 1.5 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். few drops of vanilla essence, pinch of salt, 4 tablespoon sugar, 1 cup of all purpose flour நான் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் எந்த லம்ஸ் வராமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேட்டர் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, மில்க் ஆட் பண்ணி தான் அதை நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். 1/2 tablespoon வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை இந்த பேனில் நம்ம ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் 3 minutesலேயே இந்த சைட் ப்ரௌன் ஆயிரும் கீழே. ஸோ நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஒரு 3 minutes. இது ரெடி. இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறது என்னென்னா ஐஸ்கிரீமும் பெரிஸும் தான். இந்த ஐஸ்கிரீம் நான் வீட்டிலே செஞ்சது. எப்படி செய்யணுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விட்றேன். நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் ஃபோக்கை வச்சு. இது ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சாக்லேட் கிரேப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் பேட்டர்லேயே 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸுமே வரக்கூடாது. பேனில் பட்டர் போட்டு இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் குக் ஆயிரும், ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் குக் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் வச்சிக்கலாம். ஆப்பிள், பெரி, பனானா இது 3 உள்ள ஸ்டஃப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒயிட் சாக் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட்டை நல்லா பிளெண்ட் பண்ணி அது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போது அந்த பேட்டரில் 1 cup ஆஃப் ஓட்ஸ், நான் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பனானா எடுத்துருக்கேன். நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஒயிட் சாக்கை க்ரீமியாக இது பண்ணி வச்சுருக்கோங்களோ அதை இது கூட சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் பேனில் பட்டர் போட்டு இந்த பேட்டர் அதில் ஊற்றி ஒரு 3 minutes இந்த பக்கம் குக் ஆகட்டும். 3 minutes அந்த பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கிறலாம். நான் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இல்லைன்னா ஹனி ஊற்றி கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கிறலாம். இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.